ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வகை கீரை கடையல் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இதில் 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் கீரையை கடையில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி பருப்பை ஆட் பண்ணி கடையில் செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவல் தான். வாரத்துக்கு 2 to 3 டைம்ஸ் கீரை வகைகளை நம்ம ஃபுட்டில் சேர்த்திக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய கீரை வகைகள் இருக்குது. இன்றைக்கி ஆர்கானிக் பேபி ஸ்பினாச் இந்த கீரையை வச்சு தான் கடையல் பண்ண போகிறோம். இந்த பேபி ஸ்பினாச்சை சாலடில் போட்டு பச்சையாகவே சாப்பிடுவாங்க. 2 மினிட்ஸ் போதும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். லீஃபு முழுசாக இருக்கிறனால நல்லா சுத்தமாக கழுவி 1-2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேபி ஸ்பினாச்சை தமிழில் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. கடையில் செய்ய பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதும் 3 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பேபி ஸ்பினாச்சோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே போதும், இட் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர். இப்போது ஒரு சின்ன சைஸ் ஆனியனை ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி கலர் மாறினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் தக்காளிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனதும் நம்ம 1-2 கட் பண்ணி வச்சுருக்க பேபி ஸ்பினாச் கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் போதும், கீரை நல்லா குயிக்காக குக் ஆகிடும். இந்த பேபி ஸ்பினாச் லோ இன் கெலோரிஸ் பட் ஹை இன் விட்டமின்ஸ். நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய ஹேருக்கெல்லாம் தேவையான விட்டமின் சி அண்ட் இ இந்த பேபி ஸ்பினாச்சில் ரொம்ப அதிகம். இங்கே கீரையோட கலர் மாறாமல் இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்பை சொல்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணி குக் பண்ணும்போது கீரையோட கலர் மாறாது. அது கூட எந்த ஒரு கீரை வகையும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாது. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சர்க்கரையை ஆட் பண்ணனால கீரை கடையில் கண்டிப்பாக ஸ்வீட்டாக இருக்காது. 2 மினிட்ஸில் கீரை நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சி. இப்போது வேக வச்சுருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பும் கீரையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரைக்கும் பருப்புக்கும் தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இந்த பேபி ஸ்பினாச்சை குக் பண்ணி சாப்பிடும்போது இதில் இருக்க கால்சியமும் அயனும் நல்லா நம்ம பாடியை அப்சர்வ் பண்ணும், பச்சையாக சாப்பிட்றத விட. அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த பேபி ஸ்பினாச்சை டெய்லியும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பருப்பும் கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது உப்பும் காரமும் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டு உங்ககிட்ட மத்து இருந்தால் மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட மத்து இல்லை, அதனால் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 2 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ரொம்ப கிரைண்ட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய டிப்ஸும் இந்த ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக் கேர்.